அருபரத்தொருவன். அரு என்றால் உருவம் இல்லாதது. பரம் என்றால் எல்லாவற்றையும் தாங்கி இயங்கி இயக்கி வரும் உன்னத நிலை, சிறந்த நிலை, பரந்த நிலை. தன் தன்மையை தாழ்த்தி மாணிக்க வாசகரை உயர்த்த எண்ணி இறக்கப்பட்டு இறங்கி இறங்கி உருவெடுத்து பூமியில் திருப்பெருந்துறையில் வந்து மாணிக்க வாசகர் வரும் வழியில் காத்திருக்கின்றார். அவரை பார்த்திருக்கின்றார். சிவமுழக்கம் இட்டு ஈர்க்கின்றார். சிவ முழக்கத்தால் மாணிக்க வாசகரின் வினை நீங்கி பாரம் குறைந்து பரத்தன்மை கொடுக்க காத்திருக்கின்றார். மாணிக்க வாசகரும் தன் வினை நீங்குவதையும் பாரம் குறைவதையும் தெளிவு ஏற்பட்டதையும் அன்பு மிகுவதையும் காந்தத்தால் ஈர்க்கப்பட்டது போல் ஈர்ப்பதையும் இத்தனை செயல்களையும் தனக்காக செய்யும் செயலை எண்ணி திருவடியில் அணைந்தார், இணைந்தார், குருவாக ஏற்றார்.